பேரலினியலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் ஒரு துயரமான செய்தி. இயக்குனர் எம்எம் அவர்கள், பாரதிராஜா அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார். தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டவர். அவருக்கு முன் அவருக்கு பின் அப்படின்னு தான் பிரிக்கணும்னு சொல்லி பலரும் எழுதிட்டு இருக்காங்க. அவருடைய மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பு தான். ஏன்னா ஒரு கலைஞராக மட்டுமே நீங்கள் அவரை சுருக்கிட முடியாது, திரைப்பட கலைஞராக மட்டுமே சுருக்கிட முடியாது. தமிழ் சமூகத்திற்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தன்னுடைய குரலை அழுத்தமாக பதிவு பண்ணவர். அது வெளியிலையும் சரி, சினிமாவுக்குள்ளேயும் சரி. சாதி அடக்குமுறைக்கு எதிரான படங்கள், பெண் சிசு கொலைக்கு எதிரான படங்கள், அதே மாதிரி மத ரீதியான அடக்குமுறைக்கு எதிரான படங்கள், இப்படி தன்னுடைய திரைப்படங்களின் வாயிலாகவும் சமூக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கு. காதல் படம் எடுத்துட்டு இருக்காரு, ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படங்கள் எடுப்பாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை தாண்டி அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும், சமூக கருத்துக்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை பெண் சிசு கொலைங்கிறது 80-90 காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை கள்ளிப்பாலை ஊற்றி கொலை பண்ணுற அந்த கலாச்சாரங்கிறது பெரிய அளவில் பரவலாக இருந்துச்சு. அப்போ அதை அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் அதை முதலீடு பண்ணி அதை செலவு பண்ணக்கூடிய வேலை, செலவழித்து அதை பண்ணக்கூடிய வேலையை ஒரு திரைப்படத்தின் மூலியமாக செஞ்சிருப்பார். ரஹ்மானுடைய மியூசிக்கை போட்டு இவர் ஒரு படத்தை, கருத்தமான ஒரு படத்தை எடுத்து பெண் சிசு கொலையினால என்ன நடக்குது, அந்த பெண் ஒரு காலத்தில் எப்படி நிற்பாங்கிற ஒரு மெசேஜை ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு கதை அதை சொல்லிட்டு போய் அதை கமர்ஷியலாக சொல்லியிருப்பார். வடிவேல் காமெடியெல்லாம் வச்சு அதை கமர்ஷியலாக சொல்லிட்டு போயிருப்பார். அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் ஒரு பிராமண பையனும் காதலிக்கிறாங்க. இவங்க காதலுக்கு ஒரு மதம் தடையா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பூநூலையும் சிறுவையும் தெரிகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் வேதம் புதிது தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பெருமையிலே உடைச்சிருப்பார். அந்த ஒரு குழந்தைய ஒரு பையனை தோளில் தூக்கிட்டு ஆற்றுல வருவார். அப்போ அவங்க பேர் என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அப்போ சொல்லுவார் பாலு தேவர் அப்படின்வாரு. பாலுங்கிறது உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர், தேவருங்கிறது இங்கே படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் அவருக்கு யோசிக்கும். அப்போ அந்த ஆற்றை கடந்து அந்த பையனை இறக்கி விட்ட பிறகு சொல்லுவான் அந்த பையன், ஆற்றை நான் கடந்துட்டேன், நீங்கள் இன்னும் ஆற்றுல இருக்கேலே அப்படின்னு கேட்பான். அப்போ அங்கே சாதிய பெருமைக்கு ஒரு குட்டு வைக்கிறாரு. இங்கே மத ரீதியான புலவுகளுக்கு ஒரு கூட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெண் சிசு கொலைகளுக்கு எதிராக சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர், இந்தியாவில் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கையில் வாழக்கூடிய தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குரலை முதல்ல பதிவு பண்ணிடுவார், போல்டா பதிவு பண்ணிடுவார். இந்த அரசியல் சூழல் பற்றி பேசும்போது இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு பார்க்குறோம். ஈழ போராட்டத்துக்காக அவர் ஒன்று கூடும்போது தனக்கு ஒன்றிய அரசு கொடுத்த விருதை நான் தூக்கி எறிய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. அந்த போல்டான விஷயத்துலலாம் அவர் எப்படி முடிவெடுக்கிறாரு பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் சமரசமே கிடையாதுங்க. அவர் பாராட்டினாலும் ஒருத்தரை நீங்கள் தூக்கி கொண்டாடிடுவார். அதே மாதிரி அதை ஒரு விஷயத்தை போல்டாக எதிர்க்கணும்னா கூட அது யார் வந்தாலும் நடந்துடும். வைரமுத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரச்சனை வரப்ப ஒட்டுமொத்தமாக வைரமுத்தை காரணம் பண்ணுறாங்க. அப்போ தைரியமாக ஓங்கி அடிச்சது இவர் தான். எங்களிடம் முன்னமும் பெரியாரினுடைய தடி இருக்கிறது, அது எல்லா பாம்பையும் நாங்கள் அடித்து விரட்டுவோம்னு இப்படி சொன்னார் மேடையில். எங்கள்கிட்ட ஒன்றும் பெரியாருடைய தடி இருக்கு, இந்த தடியை வச்சு பல நச்சு பாம்புகள் நாங்கள் அடிப்போம், நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போல, நீங்கள் எத்தனை விதமான சாயத்தில் நீங்கள் வந்தாலும் உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு போல்டா பதிவு பண்ணுறாரு. அன்னைக்கு வைரமுத்துக்கு எதிராக திறந்தாங்க, அந்த நேரத்தில் உடைச்சாரு, உண்மையை போட்டு உடைச்சாரு. நீங்கள் எதற்காக கார்னர் பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும், ஒன்றும் அந்த தடி எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பேச அந்த மாதிரி போல்டா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுல சமரசமே ஆக மாட்டார். அவருக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, தன் பையனை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். தான் நடிக்கணும்னு சென்னைக்கு வந்தவர், நடிகராகணும்னு வந்தவர். காலச்சூழலில் அவர் டைரக்டர் ஆகிட்டார், பெரிய டைரக்டர் ஆகிட்டார். தன் பையனை ஒரு பெரிய நடிகராகணும், எத்தனையோ பேர் நடிகராக ஆக்குனவர், எத்தனையோ பேரை உருவாக்குனவர். தன் பையனை ஒரு கதாநாயகனை ஆக்கணும்னு முயற்சி பண்ணார், அது நடக்கலை. கடைசியில் அவர் இறந்தும் போயினார். அது கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம், பெரிய மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மறைவு தான் இவர் பெட் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கும் காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் கிடையாது. கொரோனா காலத்திலேயே இவருக்கு ஒரு பெரிய சிவியராக இருந்து அதில் தப்பிச்சு வந்தார். அதற்கு ஒரு வயோதிகம் காரணம், 84 வயசு காரணம், இடையில உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அப்பப்போ இது பண்ணி வந்தார். மனோஜ் மறைவுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப முடியாமல் தான் இருந்தார். ஆனால் அதுக்கு பேர் ரொம்ப முடியாமல் போயிட்டார். அதுக்கு பேர் ரொம்ப மனதளவில் உடஞ்சி போயிட்டார். ஏன்னா பையன் இல்லைங்கிறது அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்க முடியாது. புத்திர சோகம் பெரும் சோகம் இல்லையா, அது அவரை ஒரு மாதிரி நொறுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் ஆனால் அந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞனுடைய அந்த தாகம், தீராத தாகம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், தாய் கிழவின்னு ஒரு படம். அந்த படத்தில் ராதிகா நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை ராதிகாவை நடிப்பை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இவர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. இப்போ அது நான் ஒரு 2 மாதத்துக்கு நடந்த சம்பவம். அதை என்ன பண்ண, ராதிகா கூப்பிட்டு ராதிகா இவருக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க.
தனிமையில் இருக்கிறாரு, பையன் இறந்த சோகத்துக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆஸ்பத்திரி 2 மாதம் இருந்து வந்திருக்காரு வீட்டுக்கு. அப்போ வந்து இவரை பார்த்துட்டு வர்றதுக்காக ராதிகா போயிருக்கிறேன். அதே சொல்கிறாங்க, நான் அவனுடைய தாய்களை பார்த்தேன், உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஆறுதல் சொல்ல போனது இவங்க சொல்ல போயிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ரொம்ப பிரதமாக தான் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா கடைசி நிமிடம் வரை அந்த அந்த கலையினுடைய தாகம் வேகம் இருந்துகிட்டே இருந்தது பாருங்க. நான் உருவாக்குன ஒரு நடிகை நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அது மாதிரி தன் உடன் இருந்தவர்கள் எல்லாம் வந்து உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவருங்க. அதெல்லாம் வந்து யாருக்குமே அந்த மனசு வராது. நீங்க வந்து நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம், அந்த கம்பெனிக்காரனே முதல்ல நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு எதிராக நீ வந்துருவியா, நீ உருவாயிருவியா, எனக்கு முன்னாடி நீ ஒரு ஓனர் ஆயிருவியா. இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன நிறுவனங்கள் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா தன் பக்கம் பின்னாடி கையை கட்டிட்டு பேடை வச்சு நிற்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட, ஓ இதான் ஹீரோ, நாலு உனக்கு மேக்கப் போடியா, அவனுக்கு கட் அவுட் வையா அப்படின்னு அவனுக்கு அழகு பார்க்கறது இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கு அந்த பெருந்தன்மை வரும்? அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போனவர்கள் வாழையா இருக்கிறாங்க. பாக்யராஜ் தொடங்கி பாக்யராஜ் வந்து பாண்டியராஜன், மணிவனன் வந்து பார்த்திபன், விக்ரமன் ஒரு பெரிய லிஸ்டே போல அவங்களுடைய கதையிலே இவரு டைரக்ட் பண்றது. ஆமாமா, அது ஒரு அந்த ஒரு ஸ்கூலுமாங்க, பாரதிராஜா ஸ்கூல் அப்படிம்பாங்க. அவர் அந்த ஸ்கூல்ல இருந்து போன ஆட்கள். மணிவனன் இருந்து ஒரு குரூப் போயிருப்பாங்க சுந்தர்சி வரைக்கும். இன்னைக்கு சுந்தர்சி வரைக்கும் மணிவனன் வந்தோம். பாக்யராஜன் இருந்து போன பாண்டியராஜன் அங்க ஒரு டீம், ரங்கராஜ் அவர்கிட்ட இருந்து ஒரு போன டீம், மனோபால் அவர்கிட்ட இருந்து ஒரு டீம், இப்படி ஒரு லிஸ்ட் போட்டே போலாம். இவரை தொட்டு அவரை தொட்டு அதுக்கெல்லாம் வந்து இது வந்து அவர் ஃபவுண்டேஷன் தான். சினிமாவில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஒரு பாரதிராஜா வந்து ஒரு உச்சத்தில் இருக்க தொடர் வெற்றி கொடுத்துட்டு இருக்கப்ப என்ன பண்றாங்கன்னா, மணிவனன் வந்து உதவியாளர் நேர்மைக்கும் இந்த மூட நம்பிக்கைக்கும் அவர் எங்க ஒரு மணி அடிச்சிருக்காருங்கிறது ஒரு சாட்சி. அவர் வந்து உச்சத்தில் இருக்கார் பாரதிராஜா. ஒருத்தர் வந்து உதவியாளராக சேர்றதுக்கு வர்றாரு. நான் வந்து உங்கள்ட்ட உதவியாளராக சேரணும், என்கிட்ட சில கதைகள்லாம் இருக்குன்னு ஒரு கதை சொல்றாரு. இவருக்கு அந்த கதை பிடிச்ச போது இன்னைக்கு இருக்க நிலைமை என்ன செய்வாங்கன்னா, அந்த கதையை கூடியா என் பேரை போட்டுக்கிறேன், நீ என்கிட்ட அசிண்டா வேலை பாரு, ஒரு 4 பேர் 5 பேரோட நீ அசிண்டா இருக்குது போன்னு விட்டுருவாங்க. இவருடைய நேர்மை என்னன்னா, இந்த பையன் சொல்ற கதை நல்லா இருக்கு, இந்த பையனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், உடனே நீ இந்த படத்துக்கு நீயே கதை எழுது. அதான் மணிவண்ணன். உதவியாளராக சேர வர்றாரு, வர்றப்ப ஒரு கதை சொல்றாரு, அந்த கதை இவருக்கு பிடிச்ச போது அந்த படத்துல இவருக்கு கிரெடிட் கொடுக்குறாரு, கதையாசிரியர்கிற ஒரு பதவியை கொடுக்குறாரு, ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. ஆனா அந்த படம் பெரிய தோல்வி. ஆனா என்ன பண்றாங்க, கூட இருக்கவங்க எல்லாம் சென்டிமெண்ட்டுங்க, சினிமாவில் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, இந்த பையன் வந்து உங்களுக்கு கருத்தினையை முடிச்சு போச்சு, ஒன்று துரத்தி விடுங்க, இனிமேல் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே போயிடும், இனிமேல் இவரை வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க, உங்கள் கேரியர் அழிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய அவரை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கூட இருக்காட்டு. அப்போ அவர் சொன்ன விஷயம், இதே மணிவண்ணனை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அலையில் வருது. சூப்பர் டூப்பர் ஹிட் படம், தமிழ் தெலுங்குன்னு படம் வந்து பல லாங்குவேஜில் பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அங்கே வந்து தன்மேல் உள்ள ஒரு கான்ஃபிடன்ட். இது நீங்கள் டைரக்டர் பாரதிராஜாங்கிற தாண்டிலும் ஒரு சாமானிய மனிதன் தன் ஆசைப்பட்டதை அடைவதற்காக கடுமையாக முயற்சி செஞ்சால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் பார்க்கும். தேனி மாவட்டம் அலிநகரத்தில் இருந்து கிளம்பி வர்றாருங்க, ஒரு கனவுகளை மட்டும் சுமந்துக்கிட்டு வர்றாரு, நடிக்கணும்னு வர்றாரு. அங்க இருக்கும் போதே நாடகம்லாம் எழுதி இயக்கியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து இளையராஜா, அதாவது இவருடைய தொடக்கம் எங்க அப்படின்னா, இவர் வந்து அலிநகரத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் கூட அங்கே அந்த காலகட்டங்களில் இந்த கொரோனா மாதிரி வந்து அன்னைக்கு டெங்கு மலேரியா அந்த மாதிரியான நோய்கள் பரவிட்டு இருக்கப்ப இவர் வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அவர் வந்து பதவி போடுறாங்க. அப்போ வந்து ஊருக்கு போய் என்ன பண்ணுறதுன்னா, அந்த மருந்து கொடுக்கறது, அவங்கள செக் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கும் இவர் அங்கே போய் இருந்து அந்த மக்களுக்கு அந்த மலேரியா டெங்கு இந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்து கொடுக்க அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்டிங். அப்படிதான் அவர் வந்து பண்ணைப்புறத்துக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி இவருக்கு நடிக்கிற ஆசை என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இவங்களா ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு நாடகத்தை போட்டு நடிச்சுக்குவாங்க, நடிப்பு ஆசையில் உள்ளவங்க. அப்படி இவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் கவர்மெண்ட் வேலையும் பார்க்குறாரு. அப்படி கவர்மெண்ட் வேலையும் பார்த்துட்டு இருக்கப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணைப்புறத்துக்கு போகிறார். பண்ணைப்புறம்ங்கிறது ஒரு சின்ன கிராமம், ஒரு மலையடி வர சின்ன கிராமம். அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் வீட்டு வாசப்படியில் ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு தபலா வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தாளம் போட்டு ஜாலியாக ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இவர் அவங்கள பார்த்தோன்னே நம்மளோட வேவ் லென்த் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கேன்னு அங்கே நட்பாகிறாங்க. இவர் நட்பானது யாருன்னா, முதல்ல ஆர்டி பாஸ்கர், இளையராஜாவுடைய அண்ணன் தயாரிப்பாளர், பவுலர் கிரியேஷன்ஸ் படத்தெல்லாம் தயாரிப்பாளர் இருந்தார், அவரோட நட்பாகிறார். அப்போ இவங்களோட நட்பாகிறார். அப்போ இவங்களாம் சேர்ந்து நம்ம ஏன் நாடகம் போடக்கூடாது, அப்படி இவங்களாம் சேர்ந்து பாரதிராஜா கதை வசனம் எழுதி நடிச்சு இவங்க மியூசிக் போட்டு நாடகங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாடகங்கள் போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு கடத்தில் இங்கே இருந்தால் நமக்கு வேலைக்காது, நம்ம வேலையை ரிசைன் பண்ணி நான் சென்னைக்கு போகிறேன், நடிக்க போகிறேன்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணி சென்னைக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. பெட்ரோல் பங்க் வேலை செய்கிறாரு. பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் இவங்களாம் வந்து இறங்கிட்டாங்க.
இளையராஜா, ஆர்டி பாஸ்கர் மூணு நாங்களும் இங்கே வந்துட்டோம், நாங்களும் வாய்ப்பு தேட போகிறோம். ரைட். அப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வறுமையும் கொடுமையும் ஜாலியாக வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இளையராஜா வந்து ஜி.கே. வெங்கடேஷ் மாதிரியான ஆட்கள்கிட்ட உதவி பண்ணுறாரு. அப்புறம் வாய்ப்பு கிடைச்சது, அன்னக்கிளி பண்ணிடுறாரு. அன்னக்கிளி பண்ணிட்டு இருக்கப்போ தான் இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அவன் நடிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு டைரக்ஷனுக்கு போயிடுவோம், அதுல இருந்து அவன் திருப்பி நடிச்சுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, புட்டண்ண கனகல்னு ஒரு டைரக்டர், ஒரு கன்னட டைரக்டர், அவர் ஒரு படத்தை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி போகுது பாரதிராஜாவுக்கு, இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு. அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த டைரக்டர் யாருன்னு தெரியலன்னு இளையராஜாவுடைய குருநாதர் இருக்கார் ஜி.கே. வெங்கடேஷ், அவர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி பாரதிராஜா வந்து சின்னசாமி அவர் பேர், அவர் வந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தால் சொல்லுங்க. புட்டண்ண கனகல் சொல்றேன், புட்டண்ண கனகல் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் தான் கொண்டு போய் சேர்த்து விடுறாரு. இந்த புட்டண்ண கனகல்கிட்ட 2 படம் 3 படம் ஒர்க் பண்றாரு. அதுக்கு பிறகு படம் டைரக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி தான் இந்த 16 வயது நிலையை பண்றாரு. அப்படிதான் அவங்க, அதாவது அங்க ஊர்ல தொடங்கிய அந்த நட்பு சினிமாவுக்கு வந்து வெற்றி பெற்று உயரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நட்பு இருக்கு. இதுல இளையராஜா பாரதிராஜாவுடைய நட்பு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு, சேர்ந்து ஒர்க் பண்ணல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் குடும்ப ரீதியாக நண்பரா இருக்காங்க. நீங்க கூடலூர்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த லோயர் கேம்ப்னு ஒரு இருக்கு. அந்த ஏரியாவில் இந்த அவங்க இளையராஜாவுடைய மனைவி ஜீவா அம்மா, அந்த சின்னத்தாய் அம்மா, பவதாரணியுடைய சமாதிலாம் இருக்கு. வருஷம் தீபாவளிக்கு இந்த குடும்பம் முழுவதுமே அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே இருப்பாங்க, அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு தான் அந்த காரியம்லாம் பண்ணுறாங்க. அப்போ எல்லா நாளுமே வந்து அங்கே இவர் இருப்பார், பாரதிராஜா இருப்பார். ஓகே, குடும்ப நிகழ்வு நல்லது கெட்டது. ஏன் பவதாரணி இறந்ததுக்கு இளையராஜா விட முன்னாடி இவர் போயிட்டார். ஏன்னா ஒரே குடும்பத்தில் இருந்த அவனை சொல்றாரு, நான் தூக்கி வளர்த்த குழந்தை, நாங்கள் இந்த பொண்ணெலாம் இறந்து போனான்னா கனவுலையா காண்டோம், சின்ன குழந்தைய கை குழந்தைய நாங்கள்லாம் தூக்கி விளையாண்டுட்டு இருந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படிங்கிறது அவரால் ஜீர்ணிக்க முடியல. அப்படி குடும்பத்தோடு ரொம்ப பாசமாக இருப்பார், எல்லாரையும் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு திறமையாளனை வந்து பாராட்டுறது இருக்குல்ல, அது அவரை மாதிரி யாரையும் முடியாது. ஒருத்தன் படம் பண்ணிட்டான், நல்லா இருக்கு, இவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவனை கூப்பிட்டு பாராட்டி தெளிவார். அதே சமயம் இயக்குனர் கூட பல்வேறு படங்களையும் நடிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் ஆயுத எழுத்து மாதிரி படங்கள்ல தி பெஸ்ட் மூவி ஆக்டிங்ல எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது வந்து பாண்டியன் நாடு. பாண்டியன் நாடுல பண்ணியிருப்பாரு. ரொம்ப 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 ஏதாவது பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு அப்பா ஒரு பையனை கொண்டுட்டாங்க, பழி வாங்கணும், அதை ஏக்கம், அது தடுமாற்றம், இயலாம, முதுமை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரோல் பண்ணணும். அதை வந்து ரொம்ப அசால்ட்டா லைவா பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பின்னாடி நடிகராகவும் பெரிய அளவில் கொண்டாரு. எல்லாத்துலேயும் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அன்பாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர்கிட்ட போய் எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாங்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய டேரக்டரு, என் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிற மாதிரியான இல்லாமல் எல்லாரோடையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தமிழ் சமூகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான் அவர் இழப்பு. பாரதிராஜன் சொல்லும் போதே எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, அவர் வந்து கேமராவை கிராமத்து பக்கமாக எடுத்துகிட்டு போனார், ஸ்டூடியோவிலேருந்து கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற விஷயம். முதல் முறையாக 16 வயது நிலை படத்தை வந்து மைசூரில் எடுக்கிறாரு, இந்தமாரி கிரவுண்ட்லேருந்து போய் எடுக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அவர் சாதிக்கும் போது வந்து தமிழ் சினிமா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு, ஸ்டூடியோக்குள்ளே எடுக்கிற காலகட்டம். அது ஸ்டூடியோக்குள்ளே எடுக்கிற படத்தை வந்து அவுட்டோரில் போவாங்க, அந்த காலத்துலேயே அவுட்டோரில் போவாங்க. ஃபுல் படம்னா அவுட்டோர் எடுக்கும். அவுட்டோர் லொக்கேஷனில் வந்து ஏதாவது முக்கியமான காட்சி, அன்றைக்கி அன்பேவாலாம் எடுத்திருப்பாங்களே, அன்பேவால காஷ்மீரில் போய் எடுத்திருப்பாங்க, உலகம் சுற்று வாலிபன் பல நாடுகள் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரேராக எடுப்பாங்க, ஒரு சீக்வன்ஸ் எடுப்பாங்க. முழு படத்தையுமே வெளிப்புற படப்பிடிப்பு அவுட்டோர் ஷூட்டிங்கில் பண்ணது வந்து இவர் தான். அது வந்து ஹிட் ஆனது பிறகு என்னாச்சு, நான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கு இந்த நேரம் வரைக்கும் பொள்ளாச்சிலையும் காரைக்குடியிலையும் தேனியிலையும் தென்காசிலையும் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கேட்டை வந்து திறந்து விட்டு வந்து இவர் தான். ஓ, இப்படி ஒரு சினிமா இருக்கு, இப்படி எடுக்கலாம், சாமானியம் நடிக்க வைக்கலாம். நீங்க இவர் கதை எழுதிட்டு ஒரு புதுமுகம் கதாநாயக கூட்டு போயிருது, எவ்வளவு நம்பிக்கையை பாருங்களேன். அப்போ வந்து நீங்க வந்து ஃபிலிம்ல ஷூட் பண்ணணும். ஃபிலிம்ல ஷூட் பண்ணா இப்படி நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்றப்ப ஒரு அடி போயிடும். 400 அடி தான் ஒரு கேனு. 400 அடி ஃபுட்டேஜ் அதிகபட்சம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் இருக்கும் ஒரு ஃபுட்டேஜ். இப்போ ரோல் மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபிலிம்ல ஷூட் பண்றது வந்து அன்னைக்கு மானிட்டரும் இருக்காது, வீஃபோட்டர் தான் பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க. இப்படி உள்ள நிலைமையில ஒரு ஃப்ரெஷ்ஷாக சினிமா வாடையே தெரியாத ஒரு கதாநாயகியை கூப்பிட்டு ஷூட்டிங் போனால் எவ்வளோ தைரியம் பாருங்க. அப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை, நான் நடிக்க வச்சிருக்கவங்க. இப்படி தான் பாண்டியன் பண்ணியிருக்காரு. பாண்டியனுக்கு மண்வாசனை படத்துக்கு அவுட்டோர் ஷூட்டிங்கு தேனிக்கு போயிட்டாங்க. ஹீரோயினா ரேவதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஹீரோ இல்லை. இவர் மதுரைக்கு போய் இறங்கிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நாளை காலை ஷூட்டிங்கு, இன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் வரைக்கும் ஹீரோ கிடையாது. யூனிட் அங்கே இருக்குது, 50 பேர் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறாங்க. இந்த தைரியம் யாருக்கா வருமா? அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு கையை நீட்டி இருக்கிறான். இந்த பையனை வண்டியில் ஏற்றுட்டாரான். வண்டியில் ஏற்று இந்த பையன் வண்டியில் பின்னாடி ஏற்றிட்டு போய்
அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு தெரியல, அந்த படத்தை சித்ரா லட்சுமி தான் ப்ரொடியூசர் போல. அவர் சொல்றாரு எனக்கு எது கூட்டு வந்திருக்குன்னு தெரியலன்னு தேனியில போய் இறங்கி ரூம்ல வந்து இவன் தான் ஹீரோன்னு இருக்காரு. எங்க கூட்டத்தில் இருந்த பையனை கூட்டு வந்து ஹீரோன்றீங்கன்னு, இவன் தான் ஹீரோ இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. அவர் தான் பாண்டியன். 2வது நாள்ல வந்து அவங்களே மிரண்டு போயிட்டாங்களாம். அங்க இவர் ஆறாறு வேணாம்னு சொன்னாங்களோ இவர் பண்ற அந்த வேலையை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க. இப்படிலாம் ஒரு நம்பி ஒரு காலேஜ் பக்கத்துல போய் நிக்கிறது, காலேஜ் வர பொண்ணை பார்த்து அவங்க வீட்டுக்கு ஃபாலோ பண்ணி போய் நீ தான் ஹீரோயின் கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து என்னன்னா அபரிதமான தான் மீது உள்ள நம்பிக்கை. நடிச்சு காட்டுவார்னு சொன்னாங்க. எல்லாமே நடிச்சு காட்டுவார். அவர் வந்து இப்போ ஒவ்வொரு காட்சிகளையும் அவர் நடிச்சு காட்டுவார்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஹீரோயினுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இவர் பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி ராதிகா ரொம்ப சிலாச்செல்லாம் பேசி, ஆமா அது மாதிரி பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணி காட்டுவார். ஆனா அதற்கு பிறகு அவருடைய ஸ்டைல மாத்திக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் நடிக்க வந்ததுக்கு பிறகு அப்ப சொல்லுவார், ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நடிக்க வர்றப்ப எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது, என்னைய போட்டு இவங்க பாடாப்படுத்துறாங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி வந்து அதுக்கு பிறகு மாத்திக்கிட்டாரு. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய ரொம்ப ஒரு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் தான். படப்பிடிப்புக்கு லொகேஷன் தேடுறதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை பத்தி வேற முடியுமா? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடலோர கவிதைகள் முட்டம்ங்கிற அந்த லொகேஷன்ங்கிறதுலாம் வந்து யாருமே யோசிக்காத விஷயம். பெரும்பாலும் அந்த அந்த பகுதிகளில் போய் எடுக்க மாட்டாங்க. அவர் லொகேஷனுங்கிறத வந்து ஒரு படத்துக்கு ஒரு முக்கியமான முதல் படத்தையே பார்த்துக்கலாம். முதல் படம் அவுட்டோர் போறாரு, மைசூர் பக்கத்துல ஒரு இடத்துல அவர் எடுக்கிறார். லொகேஷனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு அவர். நீங்க ஒரு காட்சியை வந்து அது வந்து சினிமாவே வந்து ஃபேண்டசி தானே. அப்ப அந்த காட்சியை அழகுபடுத்துறதுக்கு லொகேஷன் முக்கியம். 2வது அவருடைய படங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த படத்தை டிவியில போற பாருங்களேன், யாரோ கதாநாயகன் ஒரு பஞ்சாயத்து சீனோ பேசிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய முகங்களை பாருங்களேன், லைவா அந்த ஊர்ல இருக்க ஆட்கள் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாரு. ராவா இருக்கும். அப்படியே நீங்க பாக்குறப்ப அது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பேசுறீங்கன்னா நீங்க இந்த இடத்துல நின்று பேசுறீங்க, இது வந்து தேனியில நடக்கிற காட்சின்னு வச்சுங்க, ஆண்டிப்பட்டியில் நடக்கிற காட்சி. இந்த காட்சியை உங்களுக்கு க்ளோஸ் அப் போட்டு வச்சு எடுத்தோம்னா இது வந்து பெரிய உணர்வு இருக்காது. பின்னாடி அதே பகுதி இருக்கக்கூடிய 4 முகங்களை நிக்க வச்சுட்டு அந்த காட்சி எடுக்கிறப்ப உங்களுக்கு லைவா அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட லொகேஷன் மட்டும் கிடையாது, பின்னாடி நிற்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டையுமே ரொம்ப நுணுக்கமா பார்ப்பார். அவங்க என்ன செய்யறாங்கிறதும் பார்ப்பார். அதனாலதான் அந்த காட்சிகள் வந்து அவ்வளவு லைவா தத்ரூபமா இருக்கும், அந்த உயிரோட இருக்காது. சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியான ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான படங்களையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, தொடர்ந்து வந்து வெற்றி படம் 16 வயதிலே, மண்வாசனை, கிழக்கே போகும் ரயில் தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துருக்காரு, கிராம படமா கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து அன்னைக்கு உள்ள பத்திரிகையில எழுதுவாங்க இல்லையா, எழுதுறாங்க இவர் வந்து கிராமத்து கதாநாயகன் தான், கிராமத்து படம் தான் எடுப்பாரு, கிராமம் தவிர இவருக்கு ஒன்றும் தெரியாது, இதை வச்சு எவ்வளவு நாளைக்கு ஓட்டிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு விமர்சனம் வருது. அப்ப சேலஞ்ச் பண்ணி பண்றாரு. இந்த முறை வந்து கிராமமும் கிடையாது, காதலும் கிடையாது, ரெண்டெல்லாம் டிஃப்ரெண்டா வந்து ஒரு படம் பண்றாரு அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா மாத்தி வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஒன்று பண்றாரு. கமலஹாசனும் அப்படி முதல் முறையா காட்டுறாரு. ஒரு ஒயிட் காலர் கில்லர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஆனா பெரிய சைக்கோ அப்படிங்கிறத அந்த படத்தை காமிப்பார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். தெலுங்குலயும் வந்தது, ஹிந்திலையும் வந்துச்சு அந்த படம். அந்த மேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ, அதுக்கு பேரே டீனர்ல ஒரு பில்டிங் இருந்துச்சு, பேர் ரெட் ரோஸ் பில்டிங் தான். அது இடிச்சு இப்போ கார் பார்க்கிங் கேட்குறாங்க. அந்த வீட்டு அந்த ஷூட்டிங் ஹவுஸ் பேர் ரெட் ரோஸ் பில்டிங். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து என்னன்னா அவருடைய சேலஞ்ச் பண்ணி தான் பண்ணுறாரு. அவர் இந்த சேலஞ்ச் பண்ணி பண்ற விஷயம் இருக்குல்ல, அது அவருக்கு ரொம்ப ஈஸியா அசால்ட்டா பண்ணுவார். புதுசா ஒருத்தர் நடிக்க வைக்கிறது, சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த பண்றாரு. குருட்டு நம்பிக்கைன்னாங்களா, அந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. காலை முதலே பார்க்குறோம், அவர் கூட யாரெல்லாம் பணியாற்றுறாங்களோ, யாரெல்லாம் நடிச்சாங்களோ, இசையமைத்தவர்கள் எல்லாருமே வந்து அவருக்காக அஞ்சலி செலுத்துறதை பார்க்க முடியுது. சில பேர் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்துறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம கண்மாடி தூரமாக நின்று பார்த்த ஒரு சம்பவம், ஒரு பிதாமோகன் படம்னு நினைக்கிறேன், ப்ரீவியூ ஷோ ஓடுது பிரசாத் லேபில், நைட் ஷோ படம் பார்க்குறோம். ஒரு 500 பேர் இருப்பாங்க. படம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர் வர்றாங்க. சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் டைரக்டர்னா பாரதிராஜா தான். எத்தனை டைரக்டர் இருந்தாலும் சரி, டைரக்டர்னா பாரதிராஜா தான். டைரக்டர் வர்றாரு அப்படின்னு டக்குன்னு லைட் போட்டாங்க. லைட் போட்டுன்னு அப்படியே ஒரு கையில் ஒரு 555 சீட் ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு இது வச்சிருப்பாரு லைட்ரு, அப்படி உள்ள என்ட்ரி ஆறாரு, உட்காருங்க திருப்பி படம் போறாரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த சபைக்கான ஒரு அலங்காரம் இருக்குல்ல, அது டைரக்டர்னா இவர் தான். அப்படி அந்த முந்தைய நாங்கள் அவருடைய ஆஃபீஸ்க்கு மேலே ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் அங்கே அடிக்கடி நாங்கள் போவோம். அப்போ போகிறப்ப ஈவினிங் நேரத்தில் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வருவார். சரண் கார் வந்து நிற்கும், அப்படி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுவார், கரெக்டாக ஏறுவார், திருப்பி இறங்கி இப்படி பார்ப்பார்.
அந்த 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 இதே வந்து அந்த இடமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ராஜா ஆபீஸ்ங்கிறது வாசன் காம்ப்ளெக்ஸ்ல அந்த அவருடைய படம் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த இடமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஜெகஜோதி நடிக்க வந்தவங்க அங்கே வந்தவங்க இந்த ஒரு ஆளுமை இருக்குல்ல, டேரக்டருங்கிற ஒரு ஆளுமைங்கிறது அவர் தான். இன்னைக்கு கூட வைரமுத்து அவர்கள் வந்து இரங்கல் கவிதை போட்டிருக்காரு. அதில் வந்து உண்மையிலேயே அவருக்கு உண்மை நேரடியாக அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய இழப்பு தான். அவர் ஆகாயம் கூட அதிகமான நட்சத்திரங்களை உருவாக்கியதில்லை உங்களை தவறுன்னு போட்டிருந்தார். அதனால் புதிய 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 கண்டுபிடிப்புகளை முதல் மரியாதை செஞ்சவருக்கு நம்ம இன்னைக்கு இறுதி மரியாதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அரசாங்கம் மரியாதையோட இன்னைக்கு அடக்கம் பண்ணுறாங்க. அவருடைய உடலை வந்து சொந்த ஒரு தேனிக்கு அலிநகரத்துக்கு கொண்டு போகிறாங்க, அங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த சூழலில் பல்வேறு முக்கியமான செயல்பாடு நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும்